கம்பெனியாக ஏறி எங்கே பார்த்தாலும் என்னுடைய ஃபோட்டோ இருக்குது. நான் ஒருத்தரும் வாய்ப்பு கொடுக்குறேன். கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறிடும். இந்த ஃபீல்டில் நானும் ஒரு ஹீரோவா இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா என்னைக்காவது ஒரு நாள் வருவேன். நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ. வேண்டாம் லோனா எனக்கெல்லாம் நீங்கள் லோன் கொடுக்க மாட்டீங்க. இல்லைங்க நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாதுங்க. நீங்கள் சொல்கிற எந்த டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இல்லை. போஸ்ட் பெல்லாம் இல்லைங்க, ட்ரிப்பில் தான் இருக்கேன். 4 நாளாக லோன் வேணுமான்னு கேட்டு ஏகப்பட்ட ஃபோன் வருதுங்க. எப்படி தான் நம்பரை பிடிக்கிறீங்க, எப்படி தான் பேசுறீங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சினிமாக்காரனா லோனே கொடுக்க மாட்டீங்க. அதான் எனக்கு நல்லா தெரியுமா. லோன் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் ரொம்ப பிரியப்பட்டீங்கன்னா ஒரு 500 ரூபா கைமத்தா கொடுங்க. நீங்கள் எங்கே சொல்றீங்களோ அங்கே வந்து நான் வாங்கிக்கிறேன். டிஸ்கஷன் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அது என்ன ரூம்னு எனக்கு தெரியலங்க. நேராக போனேன். போய் கதவை திறந்தா ஒரே புகைங்க. உள்ள யார் எவன் இருக்கானே தெரியல. ஒரே புகை. அந்த புகையெல்லாம் விலகிட்டு உள்ள பார்த்தாக்கா படம் ஜெயிக்கணும், நல்லா ஓடணும்னு சொல்லி ஓமம் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. நான் தேடி போன அசிஸ்டன்ட் புகைக்குள்ள இருக்கான். ஓப்பன் பண்ணா ஒரு சாங் ஒன்று பாடலாம். ஒரு நல்ல ஒரு குத்து சாங். ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் தியேட்டருக்கு வந்து உட்கார மாட்டாங்க. அதுக்காக பேசிட்டு டிராஃபிக் ஜாமில் வந்து உட்காருவாங்க. அதனால் கொஞ்சம் கதை பின்னாடி சொல்லிடலாம். நம்ம படத்துக்கு எங்கே போதாலும் புரியும் சார். புரியும். ஏன் ஃபஸ்ட்டு பாட்டு போட்டால் புரியாதா? அது புரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு குத்தாங்க போட்டு ஆடியன்ஸ் உள்ள வந்து உட்கார வைப்போம். இன்டர்வலில் வந்து இன்டர்வலுக்கு மேலே பாட்டு போட்டால் தான் எழுந்து வெளியே போவான். ஃபஸ்ட்லேயே சாங் போடணும். ஏன் அவன் உட்காந்துருவான்ல, வந்த உடனே வெளியே போக முடியாதுல்ல. அந்த ரூமில் வந்து ஒரு பெரிய கட்டில். அந்த கட்டிலில் ஒயிட் கலரில் ஒரு வெல்வெட் கிளாத். அதில் வந்து டிசைன் வந்து ரெட் கலர் டிசைன் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொண்ணு வரா ரூமுக்குள்ளே வந்து உட்கார்றா, பெட்டில் வந்து உட்கார்றா, பார்க்குறா யாரும் வரல. ஆல்ரெடி அவன் வரேன்னு சொல்லியிருக்கான், அவன் வரல, லேட் ஆகுது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அமைதியாக படுத்துக்கிறான். இப்போ ஹீரோ என்ட்ரு வந்து பார்த்தா கண்ணை மூடிட்டு இருக்கா. அவரோட சாரி கொஞ்சம் விலகி இருக்கு, தொப்புலெல்லாம் நல்லா தெரியுது. இப்போ அந்த தொப்புளுக்கு மட்டும் ஒரு க்ளோஸ் கட் பண்ணா. இப்போ ஹீரோ வந்து யோசிக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணுறான். டெஸ்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்து தொப்புள் வைக்கிறான். அந்த டெஸ்டர் வந்து பளிச்சுன்னு எரியுது. இப்போ கட் பண்ணி சாங் போடுறோம். இந்த சீன் வந்து எங்கேயாவது வந்திருக்கா? இந்த சாங்குக்கு லீடு சீன் வந்து இந்த மாதிரி ஏதாவது தமிழ் படத்தில் பார்த்துருக்கியா? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லை? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த படத்தில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன படங்களில் வந்து எதாவது பார்த்துருக்கீங்களா? தம்பி நீ பார்த்துருக்கியாப்பா? தம்பி எழுதிட்டியா இதெல்லாம்? படி. கதாநாயகி விரததாபத்தில் கட்டிலில் படுத்திருப்பது, கதாநாயகன் அவள் அருகில் வந்து டெஸ்டரை தொப்புளில் வைப்பது, டெஸ்டர் பளிச்சென்று எழுவது, ஒரு பாடல் காட்சிக்கு சொல்கிறோம் கட்டு. அப்புறம் அவங்க கூப்பிடு. ஏன்னா அந்த படம் ஆரம்பிக்கவே இல்லை. நான் சினிமாவில் வந்து டெய்லி வந்து 1 ரூபா கொடுத்துனாது ஒருத்தனை பழக்கம் வச்சுக்க அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம டெய்லி வெளியில் கிளம்பி போகிறோம், வாய்ப்பு தேடி போகிறப்ப ஒரு ஆஃபீஸ் பாய், அசிஸ்டன்ட் டைரக்டர்னு அங்கங்கே வந்து நம்ம பழக்கம் பிடிச்சிட்டே இருப்போம் இல்லைங்களா? அப்போ தான் வந்து நம்ம நம்பர் நம்ம பழக்கம் பிடிச்சிட்டே இருக்கும்போது எங்கேயாவது ஒரு விஷயத்தில் நம்மளை பற்றி ரீகலெக்ட் ஆகும். அவனுக்கு இல்லை போய் ரூமில் பார்த்தா ஆளை காணோம். எங்கே உட்காந்துருக்கீங்க? என்ன பாசு சோகம் உட்காந்துருக்கீங்க? என்ன பாட்டு? நல்லா இல்லை பாசு. படத்தில் ஒரு சின்னதாக ஒரு சீன் நடிக்க சொல்கிறான். உங்கள் கூட டிஸ்கஷன் தானே போயிட்டு இருந்தது. ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஷூட்டிங்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கல பாசு. டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. ஒரு ரேப் சீன் ஒன்று வருது. அது வந்து டைரக்டர் என்னை பார்க்கறதுக்கு வில்லமாக இருக்குன்னு அவனாக ஃபீல் பண்ணிட்டு என்னையே நடிக்க சொல்கிறான். உங்களுக்கு நியாயமாக இருக்கா?
உள்ளே இருக்கிற அசிஸ்டண்ட் அசோசியேட் நீங்களே ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்தால் பண்ணிட வேண்டியது. தானே அவனா வெளியில் போனான்னா அவனை கூப்பிட்டு நடிக்க வைக்க வேண்டியது. 4-5 வருஷம் நாங்கள் நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல, நாங்களாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. என்ன பாஸ்? ஃபுல்லாக இல்லை பாஸ், நானே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்கேன். எப்படி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்துட்ருக்கேன். பாஸ் நானே எவ்வளோ சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன், இந்த ரோல் பண்ணதே இல்லை. இந்த ரோல் எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களா உங்கள் டேரக்டர்கிட்ட? வேணா நாளைக்கு டிஸ்கஷன் இருக்குது, ஆஃபீஸ்க்கு வாங்க, டேரக்டரை வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் வேணா ஷூட்டிங்கில் பார்த்துக்கலாம். நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், மைமெல்லாம் பண்ணுவோம் சார் அப்படின்னு நம்ம ஒர்க்கு எல்லாத்தையுமே அவன்கிட்ட காட்டினேன், டைரக்டர்கிட்ட காட்டினேன். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவரு நல்ல ஆளுங்க. அவர் என்னன்னாக்கா நீ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்லாம் கேட்கல, நம்மளோட ப்ரொஃபைல் பார்த்துட்டே சரி ஓகே ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான், ஏதோ பண்ணுவோம் உங்களுக்கு அப்படின்ட்டு நான் சொல்கிறப்பா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு வாரத்தில் என்னை கூப்பிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். போனேன், காலேஜில் ஒரு சின்ன காமெடி கேரக்டர் பண்ணினேன். அந்த படம் வந்துச்சு, சின்ன சீன் தான் வந்துச்சு. ஊரில் ஃபோன் பண்ணி சொன்னேன், எல்லாரும் பார்த்தாங்க. படத்தில் வந்து அந்த படத்தை வந்து ட்ரெய்லர் டிவியில் ட்ரெய்லர் போடும்போது அந்த குறிப்பாக அந்த சீன் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகளும் இருக்கு சார். நம்ம ஆல்பம் சார் நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கேன் சார். அது மூலமாக பத்திரிகைகள்லாம் வந்து செய்திகள் சார். இது என்னோட பயோடேட்டா சார். சென்னப்பட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் சார், அது மும்பை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் செலக்ட் ஆச்சு சார். அது தினகரனில் வந்து செய்தியாக போட்டாங்க சார். நடிப்புன்ற ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்படி கையை தூக்கினா போதும், ஒரு எஃபெக்ட் கொடுத்து விஷயம் போட்டோம்னு வச்சுக்கோ நடிப்பாய். எஃபெக்ட் தான் நடிப்பு. தம்பிக்கு எந்த ஒரு தஞ்சாவூர்லேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி கொரடாச்சேரி ஒரு கிராமம் சார். என்ன தொழில் பண்ணுறீங்க? விவசாயம் சார். எத்தனை ஏக்கர் இடம் இருக்கும்? ஒரு 5 ஏக்கரா இருக்கும் சார். ஏக்கர் என்ன எவ்வளவு? அது எனக்கு தெரியல சார். புரிஞ்சுக்கணும் தம்பி. இப்போ அவசரத்துக்கு இடத்துல விற்கணும்னு வச்சுக்கோங்க, அந்நேரம் போய் எங்கே போய் விசாரிச்சுட்டு இருக்கீங்க? இதுவரை விற்க வேண்டிய சூழ்நிலை எதுவும் வரல சார். இப்போ நீ தான் இருக்கிற, படத்தில் நடிக்கணும்னு வர. இப்போ நான் இருக்கிறேன், படம் எடுக்கணும் தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். படம் எடுக்கணும்னா சாதாரண விஷயமா? யூனிட்டுக்கு காசு கொடுக்கணும், லைட்மேன்களுக்கு பேட்டா எடுக்கணும், ப்ரொடக்ஷனுக்கு சம்பளம் கொடுக்கணும், செட்டு போடணும், உங்களுக்கெல்லாம் நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இத்தனை சிலர் தெரியுமா? இப்போ நீ தான் இருக்கிற, உன்னை நடிகனாக்குன்னு வச்சுக்கோ, நீ ஒரு டேக் நடிப்பியா? 10 டேக் வாங்குவ. அப்போ 9 டேக் ஃபிலிம் அநியாயமாக வேஸ்ட் ஆகும் சார். நான் நல்லா நடிப்பேன் சார். என்ன ரைட்டு தான், நீ நடிப்பேன்னு நீ சொல்கிறப்பா, எடுக்கும்போது தானே தெரியும் அதோட மேட்டர்லாம். சார் பன்னீர் சொன்னார், அதனால தான் சார் நான் நம்பி வந்தேன். சொல்லுவாங்கப்பா, யார் வேணா சொல்லுவாங்க. அதனால நாளில் சொல்ல அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. பணம் போடுறது நான்ப்பா. இப்போ நீ எவ்வளோ கொடுப்ப சொல்லு? ஒரு 5 லட்ச ரூபா கட்டி கொண்டு வருவியா? சார் பணம் கொடுத்து நடிக்கிற அளவுக்கு இப்போ இந்தளவு வசதியோ சூழ்நிலையோ இல்லை சார். அப்போ நீ ஹீரோவாகி பெரிய ஆளாகி சம்பாதிச்சேன்னா மட்டும் நீ வாங்கிக்கிட்டுவ. அப்போ கஷ்டத்தெல்லாம் நான் பண்ணிக்கணுமா? அப்படி நான் சொல்ல வரல சார். படம் எடுக்கிறாங்க, நம்ம அங்கே நம்மளுக்கு திறமை இருந்தால் பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வர்றது தான் சார். சரிதான்ப்பா, இன்னைக்கு விதைச்சா தானே நாளைக்கு வந்து அறுவடை பண்ண முடியும். நீ இன்னைக்கு காசு போடாமல் நாளைக்கு கோடியோடையே சம்பாதிக்க நினைச்சானே எப்படி? ஒரு 10 லட்சமாக செலவு பண்ண வேண்டாமா? அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சமாவது. என்ன நான் சொல்றது சரிதானே? ஆனால் என்ன சார் செய்யணும்? பணத்துக்கு ஏற்படணும்ப்பா. ஏதாவது இடங்கன்னா உன் இடம் வச்சுக்கன்னு சொன்னியா? அது ஊரில் இருக்கு சார். சொல்லு, பெரிய நடிகர் ஆயிடுவேன், கோடியோடையே சம்பாதிக்க போகிறேன், அப்போ எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், வட்டி மூலமாக சேர்த்து வாங்கிக்கலாம், அதனால் அந்த இடத்த விற்கணும், ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏற்பாடு எழுதி கொண்டா. சரி சார். சரிதானே? நான் வரேன் சார். சரி வரேன். அங்கே என்ன நல்லபடியாக பண்ணிடலாம். போதும்.
ஓகேவா? அவ்வளோதான். கரெக்டாக மிக்ஸ் பண்ணிடுவோம் சார். அடிங்க. நம்ம ஒரு ஆக்டரா இருக்கோமா, சமூகமா அடிச்சா உடல்நலம் கெட்டுருன்னு கருதி அந்த பழக்கத்தை மெயின்டைன் பண்றதுல வேற ஒண்ணு. நீ எதுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்களோ, ஆனால் ஒன்று மட்டும் பாஸ், தம் அடியாது. நீ எது இருந்தீங்கனாலும் நல்லதான். இதுக்காக அடிக்கல, அதுக்காக அடிக்கல, ஏதோ ஒரு காரணம். என்ன காரணம் இல்லை, ஏதாவது ஒரு காரணம். ஆனால் தம் அடிக்கல நல்லா இருக்கு. இது போன தடவை அடிச்சது, இந்த தடவை இந்த சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பாச இது வந்து சிங்கப்பூர்லேருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார், வெங்கடேசன். அவர் வாங்கி கொடுத்தது தான். இது எவ்வளோ இருக்கும் பாச? அதை காசு விட்டுலாம் வாங்கல பாஸ், 1500 ரூபா இருக்கும். ஃப்ரீயா வந்ததா? இந்த சரக்கை நம்மளால காசு கொடுத்து வாங்கி அடிக்க முடியாதா? அடிக்கலாம் பாஸ். நம்ம இதை காசு கொடுத்து வாங்கி அடிக்கணும். உங்களுக்கு திறமை இருக்கு பாஸ், உங்களுக்கு திறமை இருக்கு. ஈரான் படம் பாக்குறீங்க, உலக சினிமா பாக்குறீங்க, இந்த உலகம் ரஞ்சனிஸ் புக்கெல்லாம் படிக்கிறீங்க. எனக்கு பாஸ் கலந்து கட்டி ஒரு படம் பண்ணீங்கன்னு வச்சீங்கன்னா பிரமாதமா பிச்சுக்கிட்டு ஓடும். உங்களுக்கு டேலண்ட் இருக்கு பாஸ், எனக்கு நல்லா தெரியும். நீங்க சினிமால பெரிய லெவல்ல ஜெயிப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு பாஸ், நம்பிக்கை இருக்கு. நான் மட்டும் பாஸ் எல்லா படமும் பார்க்குறேன், எல்லாம் தான் பார்க்குறேன். எப்படியெல்லாம் சுடணும், எந்த சீனை சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தான் பார்க்குறேன். பாஸ் எல்லா டைரக்டருமே படம் பார்த்து சுட்டு தான் படம் எடுக்கிறாங்க. அது ஒன்றும் புதுசு இல்லை, நீங்கள் அதுதான் பண்றீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஜெயிப்பீங்க. அதாவது எப்படின்னா சுட்டு அதை புதுசா ப்ரொமோட் பண்ணி நீங்க ஜெயிப்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு பேர் படம் பார்க்கறாங்க, சுடுறாங்க, ஜெயிக்கிறாங்க? ஜெயிக்க முடியாது பாஸ், சினிமா ரொம்ப கஷ்டம். ஆனா உங்க டேலண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. அப்படி சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? அந்த கேரக்டருக்கு பொருந்தி வந்துச்சுன்னா கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பேன் பாஸ். என்னையா கேரக்டர்? அவன் ஃப்ரெண்டு தானே, கிரியேட் பண்ணு. இதான் இங்க நடக்கிற தப்பு. என்ன தப்பு என்ன சரி? அதனால உன்னால படமே பண்ண முடியல. நான் தான் குரூப்லயே படம் பண்ணிருப்பியா? தமிழ் சினிமால அதெல்லாம் வேலைக்கு ஆகாது பாஸ். நான் உன் ஃப்ரெண்டு, கிரிக்கெட் பண்ணு. நான் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ பார்க்குற, கிரியேட் பண்ணு. கேரக்டருக்கு பொருந்தி வந்தாதான் போடுவீங்களோ? இது மாதிரி தானேயா எல்லாரும் சொல்றாங்க. அதான் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. அப்படிலாம் பார்க்க கூடாது, அப்படிலாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. நாலுல இருந்து எனக்கு இந்த சினிமாவே வேணாம். நோ நல்ல சினிமா, நோ கெட்ட சினிமா. சினிமா எனக்கு யாரோ, நான் சினிமால இல்லை, எனக்கு இந்த சினிமா வேணாம். இந்த சினிமா எனக்கு வேணாம், நான் சினிமால இல்லை. எங்க சார்? ஏவிஎம் ஸ்டுடியோங்களா சார்? வந்துடுறேன் சார். 2 லைனில் தான் வரேன் சார். ½ அன் ஹவரில் வந்துடுவோம் சார். சரி சார், சரி சார். சார் அப்புறம் ஒரு சின்ன விஷயம் சார்.
சும்மா ஏதாவது ஒரு டேலாக் 2 டேலாக் கொடுத்து அவாட்டிக்க போகிறாங்க சார். ஒரு நாள் போராடிட்டு இருக்கோம், உங்களுக்கே தெரியும். ஏதாவது ஒரு ரோலாக பண்ணுங்க சார். சரி சார், நான் வந்துடுறேன் சார். வந்து கூட பார்த்துக்கலாம் சார். 1/2 hourல அங்கே இருப்பேன் சார். ஓகே தேங்க்யூ சார். வந்துடுறேன் சார். கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ, நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ, நிம்மதியை தாரீரோ. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ.